பழனிசாமி அவர்களும் வாக்கு கேட்டு வர்றார். எப்படி வர்றார்? சுயசந்தனை இல்லாம தமிழ்நாட்டை நாசப்படுத்தின அவர் துரோகத்தின் மொத்த உருவமான தன்னை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க பத்தி கவலைப்படாம அவர் முடிவு பண்ணிட்டார். புறக்கணிச்சுட்டாங்க மக்கள் முடிவு பண்ணிட்டார். அதனாலதான் 10 தோல்வி பழனிசாமி நம்முடைய திட்டங்களை எல்லாம் காப்பி அடிச்சு புதுசா ஸ்டிக்கர் ஒட்டி வந்து கொண்டிருக்கிறார். முதல்ல மகளிர் உரிமை திட்டம். கடந்த தேர்தலின் போது இந்த திட்டத்தை நாம் அறிவிச்சப்போ இதை செயல்படுத்த முடியாதுன்னு பழனிசாமி சொன்னார். மக்கள் கிட்ட அந்த அறிவிப்பு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு கடந்த தேர்தலையே அவரும் மகளிருக்கான உதவித்தொகையை வழங்குவோம்னு நம்மை விட அதிகமான தொகையை சொன்னார். ஆனா மக்களான நீங்க என்ன முடிவெடுத்தீங்க? கூசாம பொய்களை மட்டுமே பேசுற பழனிசாமி நம்ப மாட்டோம், துரோகங்களை மட்டுமே விரும்பி செய்கிற பழனிசாமி ஏற்றுக்க மாட்டோம், புதிய விடியலுக்காக உதயசூரியனுக்கு தான் நாங்க வாக்களிப்போம் என்று சொல்லி வாக்களிச்சீங்க. நாங்களும் சொன்ன மாதிரியே உரிமை தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போ கூட அதிமுக பாஜக போட்ட சதி திட்டத்தை முறியடிச்சு 5000 ரூபாய் வழங்கிட்டோம். அடுத்து திராவிட மாடல் 2.0 1000 2000 உயர்த்தி தர போற அறிவிச்சிட்டோம். அதே போல விடியல் பயணத்திலையும் பெண்கள் சுதந்திரமாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இந்த திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார் பழனிசாமி. இப்போ நம்ம திட்டங்களை முடக்குவோம் தவிர்ப்போம்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போனா மக்கள் விரட்டி அடிப்பாங்கன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு உரிமை திட்டத்துக்கு குல விளக்குன்னு பெயரை சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வந்திருக்கிறார். இதை பார்த்து மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, ஸ்டாலின் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வார். ஆனா பழனிசாமி சொன்னதையும் செய்ய மாட்டார், சொந்தமாகவும் செய்ய மாட்டார்னு கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பழனிசாமிக்கு 11வது தோல்வி ஸ்டிக்கரை ஒட்ட மக்களும் தயாராகிட்டீங்க. ஏன்னா இப்ப களத்துல இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கையில் சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டு இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கையில் சின்ன குழந்தையும் சொல்லும். ஆக இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு, கிரிக்கெட் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய சிக்ஸர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தேர்தல் அறிக்கை மூலமா நாம் அடித்த சிக்ஸர்ல சிலவற்றை மட்டும் இப்போ ஹைலைட்டா உங்களுக்கு சொல்ல போறோம். முதல் சிக்ஸர் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்குகிற திட்டம்.